ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவாஸ் குக்கிங் vlog. இன்றைக்கான ரெசிபி வல்லாரைக்கீரை முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வல்லாரைக்கீரையில் முட்டை போட்டு நம்ம பொரியல் பண்ண போகிறோம். நார்மலாக செய்யும் போது பசங்க பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வல்லாரைக்கீரையில் முட்டை போட்டு எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீரையை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, ஒரு 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு 2 முட்டை இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா கீரை எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உளுந்து, காஞ்ச மிளகா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கீரையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த கீரையில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நம்மளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்மளோட உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இந்த கீரையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வீக்லி 2 ஆச்சு இந்த கீரையை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த கீரை பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற 2 முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம முட்டை பொரியல் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே கிளறி விட்டு நம்ம நல்லா ஒரு முட்டை பொடி மாஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா முட்டையும் கீரையும் நல்லா வதங்கி வந்துச்சு. கொஞ்சமாக பெப்பர் தூவி இறக்கிட்டோன்னா நம்மளுடைய வல்லாரைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பசங்க ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட மாட்டேன்றாங்க நம்ம ஃபீல் பண்ணுறதை விட அந்த ரெசிபியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா சாப்பிட்றாங்களா அப்படின்னு செஞ்சு கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுல எந்த ஒரு பெரிய கஷ்டமும் இருக்காது. பசங்க சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் சந்தோஷம்தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.